பிரான்ஸ் நாட்டிலே போராட்டம் வெடித்திருக்கின்றது. அதிலே நம் எல்லோருக்குமே இந்தியாவுக்கே ஒரு சிறந்த படிப்பினையும் இருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த பதிவு. பிரெஞ்சு மக்கள் அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டத்திலே குதித்திருக்கின்றார்கள். பிரான்சிலே ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தான் போராட்டம் என்பது இல்லை. அந்த நாடு முழுவதிலுமே பல இடங்களிலே இப்படி போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. தொழிற்சங்கங்கள், ஆசிரியர்கள், மருந்தகங்களை வைத்திருக்கின்றவர்கள், அதிலே வேலை செய்கின்றவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் முதலிய பல தரப்பட்ட மக்கள் இந்த போராட்டத்திலே இறங்கியிருக்கின்றார்கள். 100 1000 இல்லை, பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த போராட்டங்களிலே பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அந்த எண்ணிக்கை 1,00,000 கூட தாண்டிவிட்டது என்று கூறப்படுகின்றது. சரி, எதற்காக இந்த போராட்டம்? பிரான்ஸ் அரசாங்கம் சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற விதத்திலே தன்னுடைய பட்ஜெட்டை அமைத்திருக்கின்றது. பலவிதமான சிக்கன நடவடிக்கைகள் அதிலே அடங்கும். ஓய்வூதியத்தை பற்றிய சிக்கன நடவடிக்கைகள், மக்கள் நல திட்டங்களுக்காக செலவழிக்கப்படுகின்ற பணம், வெல்ஃபேர் ஸ்பெண்டிங் என்று சொல்வோமே அது, முதலியவற்றிலெல்லாம் சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அரசாங்கம் திட்டமிட்டு இருக்கின்றது. இவற்றையெல்லாம் எதிர்த்துத்தான் மக்கள் போராடுகின்றார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு எதிரான திட்டங்களையெல்லாம் கைவிடுமாறு அவர்கள், அந்த போராட்டக்காரர்கள், பிரான்ஸ் நாட்டின் அதிபரான எமானுவல் மேக்ரான் அவர்களுக்கும் பிரதம மந்திரியான செபாஸ்டியன் லெகோர்மு என்பவருக்கும் அறைகூவல் விடுத்திருக்கின்றார்கள். தங்களுடைய இந்த கோரிக்கையை போராட்டங்களின் மூலம் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சிக்கன திட்டங்களையெல்லாம் நீக்க வேண்டும் என்றும், அதற்கு மாறாக மக்கள் நல திட்டங்களுக்கு இன்னும் அதிகம் பணம் செலவழிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். தங்களுடைய கோரிக்கையை எடுத்து கூறுகின்றார்கள். அதற்கெல்லாம் பணத்துக்கு எங்கே போவது என்றால், அவர்கள், அந்த போராட்டக்காரர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால், பணக்காரர்களுக்கு அதிகமாக வரி விதியுங்கள், அவர்கள் மூலம் அதிக வரிகளை ஈட்டுங்கள், அந்த அதிக வரி பணத்தின் மூலம் இப்படிப்பட்ட செலவுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள், மேற்கொள்ளுங்கள், அப்படி செய்து சமாளியுங்கள், எங்களுக்கான மக்கள் நல திட்டங்களை எல்லாம் சுருக்காதீர்கள் அல்லது நீக்காதீர்கள், அவற்றுக்காக செலவழிக்கப்படுகின்ற பணத்தை குறைக்காதீர்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். பணக்காரர்கள் மீதும் பெரிய தொழில் அதிபர்கள் மீதும் மிதமிஞ்சிய வரிகளை விதித்தால் நாட்டிலே தொழில் அதிபர்களே குறைந்து போய்விடுவார்கள். வேறு நாடுகளிலே அவர்கள் தொழில் தொடங்க ஆரம்பித்து விடுவார்கள். பிரான்ஸ் நாட்டின் தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படும். அதை தவிர ஏற்கனவே சம்பாதித்திருந்த பணத்தை எல்லாம் கூட வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்று விடுவார்கள். நாடே, மொத்த நாடுமே ஏழ்மையை நோக்கி விரைந்து செல்லும். இப்படியெல்லாம் அங்கே யாரும் யோசிக்கவில்லை. அதையெல்லாம் சரியானபடி அவர்களுக்கு எடுத்து கூறுவதற்கு அங்கே யாரும் இருப்பதாகவும் தெரியவில்லை. அந்த கோணத்திலே இருந்து பார்த்தால் பிரெஞ்சு அரசாங்கம் செய்வதிலே பெரிய தவறு எதுவும் இல்லை. சிக்கன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கூறுவதிலே எந்த தவறும் இல்லை. அப்படியானால் போராட்டக்காரர்கள் மீதுதான் முழு தவறும் இருக்கின்றதா என்று கேட்டால் அதுவும் இல்லை. இப்பொழுது போராட்டக்காரர்கள் மீதும் தவறில்லை, அரசாங்கத்தின் மீதும், அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகளின் மீதும் தவறில்லை என்றால் பிறகு தவறு எங்கே தான் இருக்கின்றது? அரசாங்கத்தின் மீது இருக்கின்றது. ஆனால் இன்று பிரெஞ்சு அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகளிலே தவறு இல்லை. இதற்கு முன்பு அவர்கள் செய்ததிலே தான் தவறு இருந்திருக்கின்றது. அதனால்தான் இந்த நிலைமை. மக்களை அளவுக்கு அதிகமாக மானியங்களுக்கும் இலவசங்களுக்கும் பழக்கிவிட்டால் இதுதான் நடக்கும். நாட்டிலே பெரிய பொருளாதார நிதிச்சுமை ஏற்படும். அதை தவிர்க்க அல்லது அதிலே இருந்து மீள சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டி வரும். அதனால் மக்கள் பெரிதும் அதிருப்தி அடைவார்கள், போராட்டங்களிலே இறங்குவார்கள். பிரான்ஸ் நாட்டிலே நடந்தது மற்றும் இப்பொழுது நடந்து கொண்டு இருப்பது இவைதான். இதிலே நமக்கும், இந்தியாவுக்கும், இந்திய மக்களுக்கும், இந்திய அரசாங்கத்துக்கும், பல மாநில அரசாங்கங்களுக்கும் பெரிய படிப்பினை இருக்கின்றது. உற்பத்திக்கு, வளர்ச்சிக்கு உதவாத வெட்டி செலவுகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தால் என்றோ ஒரு நாள் நிதி நிலைமை மிகவும் மோசமாகிவிடும். அன்று சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டி வரும். அதை பொதுமக்கள் நிச்சயமாக எதிர்ப்பார்கள். வளர்ச்சிக்கு உதவாத செலவினங்கள் என்று நான் கூறும் பொழுது இலவசங்களை மட்டுமே குறிப்பிடவில்லை. அரசாங்கம் தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கான செலவுகள், அவற்றின் மூலம் அரசாங்கத்தை பற்றியும் அந்த அரசாங்கத்தை நடத்துகின்ற கட்சியை பற்றியும் ஒரு பொய்யான பிம்பத்தை மக்களிடையே ஏற்படுத்துவது, இந்த விழா, அந்த விழா, பேனாவுக்கு சிலை,
என்றெல்லாம் செலவு செய்வது இவையெல்லாம் கூட அந்த வளர்ச்சிக்கு உதவாத செலவினங்களிலே அடங்கும். நான் பார்த்த அளவிலே இந்தியாவை பொறுத்தமட்டிலே மத்திய அரசாங்கம் சரியாகத்தான் செயல்படுகின்றது. மத்திய அரசாங்கம் அறிவிக்கின்ற கொடுக்கின்ற இலவசங்கள் கண்மூடித்தனமாக இருப்பதில்லை. அளவுக்கு உட்பட்டுத்தான் இருக்கின்றது. அதுவும் சரியான காரணங்களுக்காகத்தான் இருக்கின்றது. உதாரணம், தடுப்பூசி செலவுகள், கொரோனாவுக்கான தடுப்பூசி செலவுகள், ரேஷனுக்கான செலவுகள், குறைந்த மானிய விலையிலே விற்பது அல்லது கொரோனா சமயம் போன்ற சமயங்களிலே முற்றிலும் இலவசமாக கொடுப்பது, இவற்றையெல்லாம் பற்றி குறை சொல்வதற்கு இல்லை. ஆனால் மாநில அரசாங்கங்கள் சில சமயங்களிலே கண்மூடித்தனமாக செயல்படுகின்றார்கள். வருங்காலத்தை பற்றிய சிந்தனையே அவர்களுக்கு இல்லை. எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் போதும் என்றுதான் அவர்கள் செயல்படுகின்றார்கள் என்றுதான் எண்ண தோன்றுகின்றது. மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக கண்டபடி கண்மூடித்தனமான வாக்குறுதிகளை அளித்துவிட்டு பிறகு திண்டாடுகின்றார்கள், அல்லது அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காகவே தவறான பாதையிலே செல்கின்றார்கள். பொதுமக்களும் இதையெல்லாம் பற்றி நன்கு சிந்திக்க வேண்டும். சிந்தித்து அதன்படியே வளர்ச்சிக்கு உதவுகின்ற கட்சிகளுக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும். இல்லை என்றால் விடிவு காலம் இல்லை. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் பிரான்சிலே நடந்து கொண்டிருப்பதைப் போல போராட்டங்களும் பிரச்சனைகளும் தவிர்க்க முடியாதவையாக ஆகிவிடும். இந்த விஷயத்திலே இந்தியாவிலே அரசியல் கட்சிகள் திருந்தும் என்று எனக்கு அவ்வளவாக நம்பிக்கை இல்லை. இவற்றுக்கெல்லாம் தீர்வு நீதிமன்றங்கள் மூலமாகத்தான் ஏற்பட வேண்டும் என்று நினைக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.